ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம ஹேருக்கு ஹெல்த்தியான ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த 7 பொருட்கள் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமாக வீட்லேயே நம்ம இந்த ஹேர் ஆயிலை தயார்படுத்திடலாம். என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா. ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி, 4 செம்பருத்தி பூவோட இதழ்கள், செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி அளவு மருதாணி, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம். இது வந்து நான் 1 லிட்டருக்கான எண்ணெய்க்கான பொருட்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் தேவையான அளவு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 1 லிட்டர் அளவு தான் எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து தூய்மையான செக்கு எண்ணெய். நீங்களும் அந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க. பியூர் கோகனட் ஆயில், அது செக்கோட எண்ணெய் தான் நீங்கள் வாங்கணும். அதோட பெனிஃபிட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த எண்ணெயை ஊற்றி இந்த எண்ணெய் வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த பொருள் இப்போ உங்களுக்கு தெரியுதா, அது கொதிச்சதுக்கப்புறம் அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருஞ்சீரகம், இந்த மாதிரி நான் சொன்ன 7 ஐட்டத்தையும் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணி அந்த எண்ணெய் தேய்க்கும்போது, நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பாட்டி சொன்னது எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் வந்து ஹேர் வந்து எவ்வளோ தருதருன்னு இருந்த ஹேராக இருந்தாலும் வந்து ஷைன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒயிட் ஹேரெல்லாம் வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப இளநரை இருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இளநரையாக இருக்குது அப்படின்னா அது வந்து பிளாக் ஆயிரும். நான் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இந்த மருதாணி நம்ம போடும்போது ஹேர் வந்து ப்ரௌன் ஆகும். அண்ட் கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, மற்ற ஐட்டங்கள்லாம் போடும்போது அந்த ப்ரௌன் வந்து லைட்டாக பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹேர் ஃபால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஹேர் ஃபாலே எனக்கெல்லாம் இல்லை. அந்த ஹேர் க்ரோத்தும் வந்து எனக்கு நல்லா இருக்குது. ஸோ மருதாணி போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி எண்ணெய் வந்து பாயில் ஆகிருக்கும். இந்த ஐட்டத்தெல்லாம் போடாமல் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணால் போதும். நல்லா பாயில் பண்ணி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கிளறி கொடுத்தே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அந்த கலர் சேஞ்ச் ஆனியே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதா இதில் அந்த கலர் வந்து மருதாணியோட கலர் அதெல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த ஆயிலோட கலருமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கோகனட் ஆயில் ஊற்றும் போது என்ன கலர் இருந்துச்சு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் இப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆயில் தான். நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். அது பிளாக் கலராக மாறியிருக்கும். ஏன்னா இதோட சத்து எல்லாமே அந்த எண்ணெயில் அவ்வளோ இறங்கியிருக்கு. அந்த கலர் அவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து அந்த எண்ணெயை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிலோட கலரு நல்லா பிளாக் கலராக இருக்கும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வடிகட்டி ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிங்கன்னா ஹேர் வந்து ஷைன் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.